சாமி காப்பாத்திடுறார் முருகப்பெருமான். ஐயோ நான் என்ன செய்யணும், நான் உனக்கு தவம் செய்யவா, யோகம் செய்யவா, ஆயிரக்கணக்கான பாடல்களில் உன்னை பாடவா, கடுமையான விரதங்களை இருக்கவா, உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அருணகிரிநாதர். முருகப்பெருமான் சொல்றார், சும்மா இரு என்று சொல்றார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மாபொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று பாடுகின்றார். சும்மா இரு, பேசாதேன்னு தான் உபதேசம் பண்ணிட்டு போறாரு. சும்மா இருன்னா தவம் இரு என்று அர்த்தம், அமைதியா இருக்கிறது. அந்த ஒரு படத்துல சொல்றது மாதிரி சும்மா இருக்கிறதா இருக்கிறதுலே கஷ்டம். வேற என்ன வேணாலும் வேலையா இருக்கலாம், சும்மாவே இருக்க முடியாது நம்மளால. மனசு 1000 லோகங்களுக்கு ஒரு நிமிஷத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வந்துடும். உலகத்திலேயே வேகமான பொருள் மனம்தான். அதை அடக்குதல் தான் இருக்கிறதுலயே அரிய காரியமாக இருப்பது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவர் ஆணவ மலத்தின் சொரூபம் நீதான் என்று காட்டுகின்றார். உடனே ஐயோ உடனே அவர் அதை உபதேசமாக எடுத்துக்கொண்டு நமக்கு இருக்கும் ஆணவத்தை குருநாதர் புலப்படுத்தினார். நீ என்ன, நான் தான் நீ பிறக்க காரணமாக இருந்தாலும் உன்னுடைய திருவடிக்கு நான் அடிமை என்று சொல்லி சகலாகம பண்டிதர் கீழே விழுந்து நமஸ்காரம் செய்கின்றார். அப்பொழுதே தீட்சை ஆகி விடுகிறது அவருக்கு. தனக்கு மாணவனாக இருக்கக்கூடியவர் குருவுக்கே குலகுருவுக்கே உபதேசம் செய்கின்றார். அப்பொழுது அவர் சூட்டிய பெயர் தான் அருள் நந்தி என்பது. அருள் நந்தி எழுந்திரு என்று சொல்றார். அவருடைய பெயரே வேற, அவருடைய இயற்பெயர் யாதுன்னு நமக்கு தெரியல. ஆனா மெய்கண்டார் சூட்டிய பெயர் தான் அருள் நந்தி என்பது. அருள் நந்தி எழுந்திரு என்று தீட்சா நாமம் வழங்குகின்றார். பின்பு அவர் அவருடைய திருக்கூட்டத்திலே ஒருவராக்கி அவருக்கு திருவடி தீட்சை செய்வித்து ஞான பூசை எழுந்தருள்வித்து சிவஞான போதத்தை உபதேசம் செய்கின்றார். அவர்களுக்கு அருள்நந்தி தேவர், அதற்கு பிறகு மெய்கண்ட தேவருக்கு பிறகு அவர்கள் நல்ல முறையிலே சிவஞான சித்தியார், இருபாய் இருபது போன்ற 2 ஞான நூல்களை அவர்கள் நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்களாக பாடி இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அருணந்தி தேவருக்கு பிறகு நம்முடைய பெண்ணாகடம் என்று சொல்லப்படக்கூடிய கடந்தை மாநகரிலே இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்த நாயனார் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் தான் உமாபதி சிவம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். எப்பொழுதுமே ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்முடைய சமயத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த குல வேறுபாடு, சாதி வேறுபாடு என்பது. சைவம் ஒரு காலத்துல சைவ சமயமும் இந்து சமயமும் உலக சமயமாக இருந்திருக்கின்றன. பின்னாள்ல ஆதியில சாதி இல்லை, ஆனா பின்னாள்ல சாதி என்ற ஒன்று நுழைக்கப்பட்ட பிறகு அப்படியே சுருங்கி இன்று நம் நாடளவு நம் சமயம் சுருங்கி விட்டது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் உலக தமிழ் மறை. அதுதான் நம்முடைய குலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. குல வேறுபாடு என்பது சைவ சமயத்தில் கிடையாது. வேறு சமயத்தில் இருக்கிறதான்னு தெரியல, சைவ சமயத்தில் கிடையாது. அதனால்தான் உபதேச வழியில் வைத்திருக்கக்கூடிய இறைவன் அதை எப்படி அமைச்சிருக்காருன்னா, யாரை எல்லாரும் தாழ்ந்த குலம், அந்த குல அடிப்படையில் தாழ்ந்த குலம் 4வது வர்ணம் என்று சொல்கின்றோமோ அந்த மெய்கண்டாரை, சூத்திர குலத்தில் வந்த மெய்கண்டாரை முதல் ஆச்சாரியராக வைத்தார். இந்த சூத்திர குலத்தை விட உயர்ந்த குலம்னு சொல்லப்படக்கூடியது சிவாச்சாரியார்கள். சிவாச்சாரியாரை அவருக்கு மாணவராக வைத்தார். இந்த அவங்க சிவவேதியர் சிவாச்சாரியார்னு சொல்லப்படுறவங்க. சிவாச்சாரியாரை விட நாங்க உயர்வுன்னு சொல்லிக்கிறவங்க யாருன்னா வேத பிராமணர்கள். அதை சிவாச்சாரியாருக்கு சீடராக வைத்தார். எல்லாரை விட நாங்க தான் உயர்வுன்னு சொல்லிக்கக்கூடிய யாருன்னா அவங்க தீட்சிதர்கள். அவங்கள 4வதா வச்சார் சாமி. முதல்ல சூத்திரரை வச்சார், அப்புறம் சிவாச்சாரியாரை வச்சார், அதுக்கப்புறம் வேத பிராமணரை வச்சார், அப்புறம் தீட்சிதரை வச்சார். சாதியே இல்லைன்னு சிவபெருமானே சொல்லியிருக்கார். இதுதான் அந்த குல மரபின் அடிப்படையில் வந்திருக்கின்றது. அப்படி 4வரையும் வைத்தார். உமாபதி தேவர் கடந்தை அவர்கள் நம்முடைய அருணம்சிவாயர் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள். உமாபதி தேவர் கடந்தை மாநகர் மறைஞான சம்பந்த நாயனாரிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள். ஒரு நாள் 3000 பேர் தில்லைவாழந்தனர்கள். அவர்கள் பூசைக்கு, நடராஜா பூசைக்கு போபவர்கள். 3000 பேருக்கும் பூசை முறைமை இருந்தா கிட்டத்தட்ட 9-10 வருஷத்துக்கு ஒருக்காதான் ஒருவருக்கு பூசையே வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாள் உமாபதி சிவம் பூசைக்கு போகின்றார். அந்த காலத்துல பூசைக்கு போகிறவர்கள் தில்லை அம்பலவான பெருமானை பூசிப்பதாலே பல்லக்கில தீவெட்டிகளோடு இப்ப சன்னிதானம் பட்டண பிரவேசம் போவது போல அழைத்து செல்வார்கள். அப்படி அழைத்து செல்லும் காலத்திலே முன்னாடி கைவிளக்கு போகுது. இவர் மேல பல்லக்கில் அமர்ந்திருக்கின்றார். மனசுக்குள்ள யாரா இருந்தாலும் மேல இருக்கும்போது ஒரு நினைப்பு இருக்கும், நம்ம மேல இவங்க கீழே என்று. அந்த லேசா அந்த நினைப்பு முகிழ்த்தால் ஞான சூரியன் குருநாதர், அந்த ஆணவ இருளை போக்க வந்த ஞான சூரியன்,
அவர் சொல்றார், நம்ம மறைஞான சம்பந்தர் கீழே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் சொல்றார், பட்ட மரத்தில் பகல் குருடு ஏகுதல் பாரீர் என்று சொல்கின்றார். உடனே உமாபதி சிவம் மனசுக்குள் துணுக்குற்று பல்லக்கிலிருந்து குதித்து ஓடி வந்து இவருடைய திருவடிகளில் விழுந்து, பெருமானே என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா முன்னாடி கை விளக்கு போகுது, பகல் எதுக்கு விளக்கு? பட்ட மரம்ங்கிறது பல்லக்கு மரம், அதில் பகல் குருடு போகுதுன்னு சொன்னோன்னே தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆணவம் மறைந்து இவர்தான் நம்மை உய்விக்க வந்தவர் என்று இவருடைய திருவடிகளில் வந்து விழுகின்றார். விழுந்து என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அவருடனேயே இருக்கின்றார். தீட்சிதர் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் அவர்கள் குருவாக அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவரோடையே இருக்கிறார். அதே போல ஒரு இடத்தில் பசியோடு இருவரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மடத்துக்குள்ள போறாங்க. சாப்பாடு ஆயிட்டு தானா கேட்கிறாங்க. இல்ல இன்னும் சாப்பாடு ஆகல என்று சொல்கின்றார்கள். அப்படியே நடந்து வந்து நெசவாளர் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள் போகின்றார்கள். அங்க அந்த பாவு, இந்த கஞ்சி போடுவதற்காக பாவு காய்ச்சி அது அந்த வாயில் வழியே வெளியே வருகின்றது. இவர் போய், இறைவன் இன்று நமக்கு கொடுத்தது இதுதான் என்று சொல்லி அந்த நெசவாளர்கள் துணியில் நனைத்த கஞ்சியை அதை வெளியே வந்து சிவப்பிரசாதம், அது இறைவன் இன்னைக்கு இதுதான் நமக்கு படி அளந்திருக்காருன்னு சொல்லி சிவப்பிரசாதம் என்று வாங்கி அருந்துகின்றார். அவருடைய முழங்கையில அந்த கஞ்சி வடியுது. அதை இவர் பிடித்து குரு பிரசாதம் என்று உமாபதி சிவம் குடிக்கின்றார். இந்த அளவு இதை பார்க்கின்றார்கள் தீட்சிதர்கள் எல்லாம். இவன் நம்முடைய குலத்தன்மைக்கு விரோதமாக நடந்து கொண்டான் என்று சொல்லி சாதி ஸ்பஷ்டம் என்று சொல்லி, எப்படி இப்ப ஊருக்குள்ள படங்கள்லாம் வர்றது மாதிரி உன்னை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் என்று சொல்லுவது போல அவரை ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் தில்லையிலே கொடியேற்றம் நடக்கின்றது. இவரும் அந்த கொடியேற்றத்தை தரிசனம் செய்வதற்காக தில்லை பெரிய கோயிலுக்கு போறார். இவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க உமாபதி சிவத்தை. உடனே அவருக்கு, ஐயோ அம்பலவாணருடைய கொடியேற்றத்தை பார்க்க போனோமே, இப்படி அதை பார்க்க முடியாத நிலை ஏற்படுத்தி விட்டார்களே என்று நினைத்து வருந்துகின்றார். ஆனால் இறைவனுடைய கருணையினால அந்த பூசைகள் எல்லாம் முடித்து கொடிமரத்தில் கொடியை ஏற்றுவதற்காக கயிற்றை இழுக்கின்றார்கள். கொடி ஏறாமல் அப்படியே இருக்கின்றது. எவ்வளவோ முயற்சி செய்கின்றார்கள், கொடி ஏறவே இல்லை. உடனே ஒரு அசரீரி ஒலிக்கின்றது. நம் அன்பனாகிய கொற்றங்குடி உமாபதி வந்தாலொழிய கொடி ஏறாது என்று இறைவன் அம்பலவாணர் அதை அசரீரியாக அருள்கின்றார். உடனே அவர்கள் போய் இவர்களை பூர்ணகும்ப மரியாதையோடு அழைத்து வந்து அவர்கள் கொடி கவி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை பாடி அந்த கொடியை ஏற்றுகின்றார்கள். அப்படி ஏற்றிக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் அம்பலவாணரை வழிபட்டு மடத்துக்கு போய் தங்கி இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அங்கு ஒரு விறகு வெட்டி, பெற்றான் சாம்பான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விறகு வெட்டி தினமும் மடத்துக்கு ஏராளமான விறகுகளை வெட்டி வெட்டி கொண்டு வந்து குவிக்கின்றான். அந்த மடப்பள்ளிக்காக, ஓமத்துக்காகவெல்லாம். அவனுக்கு பக்குவ நிலை ஏற்படுகின்றது. அதனால நடராஜா பார்க்கிறார், அவனுக்கு வந்து மோட்சம் காலம் நெருங்கி விட்டது, உமாபதி சிவத்துடைய பெருமையை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். உடனே நம்ம இந்த காலத்துல யாராவது பெரியவங்க இன்னொரு இடத்துல காரியம் ஆகணும்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து விடுவாங்க. அது போல நடராஜா வந்து கொற்றங்குடியாருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அனுப்புறாரு, இவனுக்கு மோட்சம் கொடுங்க என்று சொல்லி. அடியார்க்கு எளியன் தில்லை சிற்றம்பலவன் குற்றங்குடியார்க்கு எழுதிய படியின் மிசை பெற்றான் சாம்பான்க்கு பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுத்தல் முறை என்று சொல்லி லெட்டர் ஒரு வெண்பா எழுதி லெட்டர் எழுதி கொடுக்கின்றார். இவர் போய் அதை கொடுக்கின்றார். உடனே நடராஜாவுடைய உத்தரவு என்று வாங்கி கண்ணில் ஒத்திக்கொள்கிறார். ஆனா இதுல குருவுடைய மேன்மை என்னன்னு இது தெரியும். ஏன்னா இங்கே சிவபெருமான் கடிதம் எழுதுகிறார். எல்லா உலகங்களையும் ஆளும் சிதம்பரம் நடராஜா ஒருவருக்கு கடிதம் எழுகின்றார். தன்னை அவன் விகுதி போட்டு, விகுதி மரியாதை குறைவான விகுதி போட்டு, அடியார்க்கு எளியன் தில்லை சிற்றம்பலவன் என்று போட்டு குறிப்பிடுறார். ஆனா குருநாதருக்கு எப்படி குற்றங்குடியார்க்கு அப்படின்னு போட்டு குறிப்பிடுறார். அதனாலதான் குருவுடைய மேன்மை இந்த அளவு மேன்மையாக இருக்கின்றது. ஆனா மற்ற இடங்கள்ல எல்லாம் சிவமயம்னு எழுதி தொடங்குவாங்க. அந்த நம்ம குருவுடைய பாரம்பரியத்தை போற்றக்கூடிய தருமயாதீனத்திலே பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு அப்புறம் சிவமயம் நம்ம எழுதுறது இல்லை, குரு பாதம் என்றுதான் எழுதுகின்றோம். குருவுக்கு எந்த அளவுக்கு ஏற்றம் தர வேண்டும் என்று நடராஜாவே காட்டியிருக்கார். கொற்றங்குடியார்க்கு என்று எழுதினார் மரியாதையாக. அப்படி அதை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு அவருக்கு தீட்சை செய்து விட்டு உடனே மோட்சம் தந்திருக்கிறார் நம்முடைய உமாபதி சிவம். இது அவங்க வீட்டில் இருக்க, அவர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். அதனால அவங்க வீட்டில் இருக்கவர்கள் எல்லாம் உமாபதி சிவம் ஏதோ பண்ணி நம்ம பெற்றான் சாமான கொன்னுட்டாருன்னு சொல்லி அரசரிடம் போய் முறையிடுகின்றார். இல்லை அவர் தில்லைவாழந்தனர்,
பெரிய ஞானாச்சாரியார் இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை என்று அரசன் நினைக்கின்றான். உடனே யானை சேனைகளோடு அவருடைய குற்றங்குடி மடத்துக்கு வந்து, பெருமானே, இது போல உங்கள் மீது ஒரு பிராது கொடுத்திருக்கின்றார்கள், இதற்கு என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றார். இல்ல சாமி மோட்சம் கொடுக்க சொல்லி கடிதம் அனுப்புனாரே, அதன் வகையில தான் மோட்சம் கொடுத்தேன்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்ல அப்படின்னா இன்னொரு யாருக்காவது மோட்சம் கொடுக்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே அவர் சுஸ்தி இருந்த தன்னுடைய மாணவர்களை பார்க்கின்றார். உடனே மோட்சம் அடைவதற்கான பரிபக்குவ நிலையோடு யாரும் இல்லை. அப்புறம் திரும்பி மடத்துக்குள் பார்க்கிறார். தினமும் அபிஷேக நீர் பாய்ந்து 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 அந்த புண்ணியத்தாலே ஒரு முள்ளி செடி அந்த மோட்சத்துக்கான பரிபக்குவ நிலையோடு இருக்கின்றது. உடனே இந்த முள்ளி செடிக்கு மோட்சம் கொடுப்போம் என்று சொல்லி அப்படியே கண்ணால் அதுக்கு நயன தீட்சை செய்து வைக்கின்றார். அந்த தீட்சை பட்டவுடன் அப்படியே குபு 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 குபுன்னு அந்த நெருப்பால் எரிந்து அந்த செடி அப்படியே கருகி அந்த உயிர் போய் அப்படியே இறைவன் திருவடியில் கலக்கின்றது. உடனே பெரிய ஞானாச்சாரியாரை நாம் குற்றம் சொல்லிவிட்டோம்னு எல்லாரும் உடனே ஒரு கண் பார்வையில் மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தகை என்று சொல்லி அவருடைய திருவடிகளில் விழுந்து, பெருமானே மன்னிக்க வேண்டும்னு வேண்டி அவர்கள் போகின்றார்கள். ஆனாலும் நடராஜாவே அவர் வந்தாலொழிய குடியேற்ற விடமாட்டோம்னு சொல்லியும் கூட தில்லைவாழ் அந்தணர்கள் திருந்தவில்லை. மறுபடியும் அவர்கள் பூசை முறை மீண்டும் வர போகின்றார்கள். பூசை செய்ய அவர்கள் விடவில்லை, அவர்களை அனுப்பி விடுகின்றார்கள். முதல்ல எத்தனையோ நூற்றுக்கணக்கான தலபுராணங்கள் தமிழில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 300-400 தலபுராணங்கள் இருக்கின்றன. அந்த 400 தலபுராணங்கள்ல 390 தலபுராணங்கள் சிவாலயங்களை பற்றியதுதான். மிச்ச 10 தலபுராணம் தான் வைணவ தலங்களை பற்றியது. இந்த அளவு தலபுராணங்கள் சைவத்துக்கு எழ முதல் காரணம் முதல் தலபுராணம் தான். அந்த முதல் தலபுராணம் எதுன்னா கோயில் புராணம் என்று சொல்லப்படக்கூடிய சிதம்பர தலபுராணம். அதை அருளியவர் உமாபதி சிவம். உமாபதி சிவம் சிதம்பரம் தலபுராணத்தை தமிழிலே செய்யுள் வடிவமாக பாடுகின்றார். பாடி இதை அரங்கேற்றம் பண்ணணும்னு கேட்கிறார். இல்ல நீ நம்ம குல மரபை மீறிட்ட, உன்னை உன் புராணத்தை எல்லாம் இங்க அரங்கேற்ற மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். அவர் அதை பிரார்த்தனை பண்ணிட்டு தன்னுடைய பூசைப்பட்டி மேல் வைத்து கும்பிட்டு இதான் அரங்கேற்றம்னு முடிச்சிடுறார். ஆனா இறைவன் அந்த நூலை அரங்கேற்ற வேண்டும்னு தில்லை சபாபதி நினைக்கின்றார். அதனால காலையில அழகிய திருச்சிட்டா. இப்போ சிதம்பரத்தில் நடராஜா இருக்காரு. நடராஜாவுக்கு பிரதிநிதியா 2 மூர்த்தங்களை பூசிக்கின்றார்கள் அவர்கள். நடராஜாவுக்கு 6 கால அபிஷேகம் தான். ஏன் 6 கால அபிஷேகம்னா, நடராஜாவுக்கு தேவலோகத்துல ஒரு நாள், இங்க ஒரு ஆண்டு. தேவலோகத்துல 6 கால பூசை நடப்பதுதான் இங்க 6 காலம் அபிஷேகம் நம்ம செய்யறோம் நடராஜாவுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் அந்த நடராஜா பிரதிநிதியா 2 மூர்த்தத்தை பூசிக்கிறாங்க. ஒன்று ஸ்படிகலிங்கம். அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு அழகிய திருச்சிற்றம்பலமுடையார் என்று பெயர். இன்னொரு சபாபதி, சின்ன சபாபதி, மாணிக்கத்தால் ஆன சபாபதியை பூசிக்கின்றார்கள். அதற்கு ரத்தின சபாபதி என்று பெயர். இப்போ 11 மணிக்கு போனீங்கன்னா ரத்தின சபாபதி பூஜை ஆகும். அப்படி இருக்க 2 மூர்த்தங்களை பூசிக்கின்றார்கள். பகல் 9 மணிக்கு. அப்படி அழகிய திருச்சிற்றம்பலமுடையார்னு இறைவனுடைய ஸ்படிகலிங்க மூர்த்தம் பிரதிநிதியா இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை இறைவன் திருவுருவம் மறைக்கின்றார். அது காலையில பூசைக்காக பெட்டகத்தை திறந்து பார்க்கின்றார்கள். அதுல மூர்த்தத்தை காணும். உடனே பதறுகின்றார்கள். நடராஜாவுடைய பிரதிநிதியாக இருப்பவர் அந்த அழகிய திருச்சிற்றம்பலமுடையார், அவரை காணவுமேன்னு சொல்லி திகைக்கின்றார்கள். அப்படி திகைக்கும் சூழ்நிலையிலே இவர்கள் இறைவன் அசரீரியாக அருள்கின்றான். இல்லை, நாம் கொற்றவங்குடி உமாபதியார் பெட்டகத்தில் இருக்கின்றோம் என்று அருள்கின்றான். இவர்கள் போய் உமாபதி சிவத்தின் கால் விழுந்து அவருடைய அந்த நூலை, எந்த நூலை அரங்கேற்றம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்களோ அந்த நூலை நடராஜாவுக்குரிய வெள்ளி பல்லக்கில வச்சு எடுத்துட்டு கோயில அரங்கேற்றம் பண்ணினார்கள். இந்த வகையிலே உமாபதி சிவத்துடைய அருள் வரலாறு நமக்கு இருக்கின்றது. உமாபதி சிவத்துக்கு பிறகு அவர்கள் வரையிலே அருள் நமச்சிவாயர் இடத்தில் நம்முடைய சீர்காழி சிற்றம்பல நாடிகள், அவர்களிடத்தில் சம்பந்த முனிவரிடத்தில் நம்முடைய சிவபுரம் தத்துவ பிரகாசர், சிவபுரம் ஞான பிரகாசர், செட்டித்தெரு ஞான பிரகாசர், பிறகு அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய கமலை ஞான பிரகாசர் இடத்தில் உபதேசம் பெற்றவர்கள் தான் நம்முடைய ஆதீன குரு முதல்வராக இருக்கக்கூடிய குருஞான சம்பந்த பெருமான்.
நம்முடைய பாண்டிவள நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய ஊரிலே அவதரித்தவர்கள். அந்த ஊர் நம்ம பிரபலமா ஆண்டாள் நாச்சியார் இருக்கக்கூடிய ஊருங்கிறது நமக்கு தெரியும். அதை விட பெரிய ஒரு சிவாலயம் அந்த ஊர்ல இருக்கு. அந்த கோயிலுக்கு மடவார் வளாகம் என்று பெயர். நம்முடைய எப்படி வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கின்றதோ அங்கே இறைவன் வைத்தியநாத சாமியாக இறைவன் எழுந்தருளி இருக்கின்றான். அந்த தலத்துக்கு புதுவை என்று பெயர். இப்போ பாண்டிச்சேரிக்கு புதுவைன்னு பேரு, ஆனா அந்த கோயிலுக்கு பழங்காலம் தொட்டே புதுவை என்று பெயர்.